ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல் சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜாஸ்மின் ஃப்ளவரை வந்து எப்படி அடர்த்தியான முறையில் வந்து கட்டலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் தான் எனக்கும் ஒரு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அது என்னென்னு நான் சொல்லியிருப்பேன். அதனோடே கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்ஸை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ உங்களுக்கும் அது வந்து புரியும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து த்ரெட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கலர் த்ரெட் எடுத்துருக்கேன், ஜாஸ்மின் எடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ கட்டு தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டலாம். இப்போ இந்த த்ரெட்டில் ஜாஸ்மின் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. மல்லிப்பூ இது வந்து நீங்கள் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணலாம். பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணலாம், மேலே கீழே வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 வாட்டி வந்து நாட் வந்து நீங்கள் போடணும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 2 வாட்டி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இதுவே என்ன பண்ணுங்கள், நான் எப்படி கட்டுறேன் அந்த ட்ரிக்ஸை வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். புரியலன்னா நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லியும் தரேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பொருந்தும். என்னென்னா, என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும், நான் போடுற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுக்கணும், ஷேர் கொடுக்கணும், கமெண்ட் கொடுக்கணும். அவங்க மட்டும் நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் பண்ணி அவங்களுடைய நேம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஒன் டே என்ன பண்ணுவேன், உங்களுடைய இந்த வீடியோ முன்னாடி நான் அதை வந்து குலுக்கி போடுவேன். அந்த யாரெல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க நேம் வந்து நான் தொடர்ந்து 1 மந்த்து வந்து நான் கண்டினியூஸாக நான் வாட்ச் பண்ணுவேன். அவங்க நேம் மட்டுமே நான் வந்து நோட் பண்ணி வச்சு ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் முன்னாடியே அந்த நேம் எழுதி வச்ச நேமை வந்து குலுக்கி போட்டு ஒரு 3 சீட் வந்து நான் எடுப்பேன். அதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க மட்டுமே என்னுடைய ப்ரூச்சுவர் கிளாஸில் நீங்கள் வந்து டவுட் என்ன இருந்தால் உங்கள் டவுட் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்களே வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை வந்து நான் ஈஸியாக கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன நீங்கள் அந்த ப்ளவுஸில் எங்கே யூஸ் பண்ணணும் நீங்கள் சில பேருக்கு தெரியாது இல்லையா, அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி விடுவேன். ஸோ 3 பேருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பொறுத்து என்னுடைய அந்த கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த த்ரெட்டு வச்ச ஓரளவுக்கு புரியும். ஏன்னா நான் நார்மலாக ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஆல்டர்னேட்டிவ் கலர் எடுத்து நான் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுதா போல் சொல்லித்தரேன். நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பூ கட்டும் போது அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். போன ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு போட்டிருக்கேன் நான், ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து அடர்த்தியான முறையில் வந்து எப்படி கட்டலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணி இருந்தேன். அந்த வீடியோவோட ஐக்கான் வந்து நான் மேலே நான் தரேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. சாமந்தி பூவை வச்சு ஒரு அழகான ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து டோர் டெக்கரேஷனுக்காகவும் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன்.
அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுவும் அந்த லிங்க்கும் நான் வந்து தரேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டும் நான் தரேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எண்டு ஸ்க்ரீனில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இது வந்து கட்டிட்டேன். இது பூக்கும் போது தான் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து இந்த மொட்டாக இருக்கும்போது நீங்கள் கட்டினீங்கன்னா அதோட லுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பூத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு பூ வந்து நான் கட்டிட்டு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற பூவும் நான் வந்து சேமாக வச்சு நான் கட்டுறேன். அதுலேயே வந்து நாட் வந்து போட்டுக்கினேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே வந்து டேர்ன் பண்ணி திருப்பிக்கிட்டு இப்போது அடுத்த பூவை வந்து அதே போல் நான் வைக்கிறேன். இது நீங்கள் பக்கத்தில் வச்சு கட்டினீங்கன்னா அது இன்னும் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதிலே என்ன பண்ணுறேன், இது பக்கத்துலேயே இன்னொரு 2 பூவை வச்சு மேலேயும் கீழே வச்சு அழகாக வந்து கட்டிடுறேன். இப்போ என்ன பண்ணோம், திரும்ப வந்து இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், இது மேலேயும் இது கீழேயும் நீங்கள் வச்சு இது 2 நான் வந்து இந்த ஃப்ளவரை வந்து நான் அழகாக 1 by 1 வந்து நான் கட்டின்னு வரேன். பாருங்கள், இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் மெத்தடில் ட்ரிக்ஸ் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். நான் இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஆரி, ப்ரூச் ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிராஃப்ட் ஒர்க் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே கட்டி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் நான் காமிக்கிறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் கட்டியிருக்கேன். அதோட லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இது கட்டி முடிச்சிட்ட பிறகு இது வந்து நீங்கள் நூலை வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர் த்ரெட்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் கட்டியிருக்கேன். இது பாருங்கள், நார்மலாக கட்டுறதை விட இது வந்து எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இது பூத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ப்ரைடலுக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மெத்தட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.